வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அது 11ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை அள்ளி கொடுப்பார். புதிய முயற்சிகளில் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து 11ல் உள்ள கிரகம் வந்து பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அது உங்கள் ராசியாதிபதி போது வெற்றி கழிப்பு, நண்பர்களால் ஒரு சந்தோஷம், குதூகலங்கள், புதிய லாபத்து எல்லாமே வந்து பெரிய லெவலில் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் 2-11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. 2-11 வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்கள் அறிவு சாதனத்தால் பெரிய அளவில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷத்தில், அதுவும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தையும் ஒரு நிறைய மாற்றங்கள் கொடுத்து அதனால் ஒரு உயர்வையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வந்து உங்கள் முயற்சிகள் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சில நேரங்கள் வந்து உங்கள் புதிய முயற்சி, நான் இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க. அதனால் இளைய சகோதரர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அதே நேரத்தில் வந்து வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய வெற்றிகள் இருக்கும். சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஜாபில் ஒரு டிவிஷன் விட்டு இன்னொரு டிவிஷன் மாறுறது, ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 3ல் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிகள் இதுவரை இருந்த தடைகள்லாம் நீங்குவதற்கான நீங்கள் விநாயகரை வேண்டிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த 8ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்துக்கள் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஞாபகத்தில் போவோம், டப்புடி எங்கேயா கொண்டு போய் விட்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் 8ஆம் அதிபதி குரு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயார் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் போய் பேசும்போது நெகட்டிவிட்டியாக பேசுகிறது, யாருக்கோ சப்போர்ட், யாரோ சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க சொல்லி சண்டை போடுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து அது வேலை சம்மந்தமான விஷயங்கள் 6ஆம் அதிபதி 7ல் இருந்து அது வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்பு. அதே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு வெற்றி, பெரிய ஒரு வளர்ச்சியை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து சனி வக்கரமாக இருக்குது. உங்களுக்கு வந்து சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இல்லைன்னா கணவன் மனைவி ஓரளவு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிடலாம். தேவையில்லாத ஒரு பழங்கதைகள், பழைய விஷயங்களை வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து சனிங்கிறது வந்து ஒரு பழங்கதைகள், ஒரு பெரியவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு ஏதாச்சும் வழக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். 8ல் வந்து குரு செவ்வாய் இருக்கிறது. குரு வந்து உங்களுக்கு 5-8ஆம் அதிபதியாக வந்து இது செவ்வாயோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் ஆகணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெருத்த லாபம் தான். ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சலிப்பு இருக்கும். என்னடா அது நமக்கு இந்த பெரிய லெவலில் வரலையேங்கிற எண்ணங்கள், கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது மட்டும் மேற்படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் ஆனால் நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போராடி தான் மேலே வந்தாகணுங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் வந்து புதன் 11ஆம் தேதி வந்து தொழில் ரொம்ப நல்ல லாபத்தை கொடுத்துருவார். தொழில் பண்ணுறவங்களுக்கும் லோக்கலில் பண்ணுறவங்களுக்கும் வந்து நல்ல லாபங்கள், புத்தி சாதுரியத்தால் ஒரு பெரிய லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன். காலையில் எழுந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமச்சிவாய ஓம் மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரமும் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தனை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.